இள வயதிலே அவருடைய மீசை முடி பிச்சு எடுக்கிறாங்க, பல்ல உடைக்கிறாங்க, விரல உடைக்கிறாங்க. கண்டிப்பா விஜய் அவர்கள் நிச்சயம் ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்களோட அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்ககிட்டயும் ஐயாவுடைய ஆன்மா கிட்டையும் நான் என்னுடைய மன்னிப்பையும் தெரிவிச்சுக்கிறேன். அந்த 10 லட்சம் ரூபாய் கூட 5000 ரூபாய் சேர்த்து 10,05,000 ரூபாய் சிஎமோட நிவாரண நிதி கொடுக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் ஐயா நல்லக்கண் அவர்கள் இன்று காலமாயிருக்காரு. ஐயா அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிற அதே நேரத்தில் உங்ககிட்டையும் ஐயாவுடைய ஆன்மா கிட்டையும் நான் என்னுடைய மன்னிப்பையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசினாலோ ஒரு வீடியோ போட்டாலோ அது யாருக்கும் போய் சேர போகிறதில்ல. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நான் ஒரு வீடியோ போட்டால் ஒரு விஷயத்தை பற்றி பேசினா அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்காவது அந்த விஷயம் போய் சேருது. ஐயா போன்ற ஒரு மனிதரை அடுத்த தலைமுறைக்கு ஒரு வீடியோ பதிவாக அவர் உயிரோடு இருக்க காலத்திலேயே நான் போடலை அப்படிங்கிற வருத்தத்தில் தான் இந்த மன்னிப்பை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஐயா நம்ம கூட இல்லை. அவரை பற்றின சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி. 1925 டிசம்பர் 26 ஐயா பிறக்கிறார். சுதந்திர போராட்டத்துக்கு ஐயாவுடைய அந்த பங்களிப்புன்றது மிக பெருசு, ரொம்ப 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 பெருசு. ஒரு இளைஞன் இள வயதிலே அவருடைய மீசை முடி பிச்சு எடுக்கிறாங்க, பல்ல உடைக்கிறாங்க, விரல உடைக்கிறாங்க. இது அனைத்தையும் தாங்கி சுதந்திர போராட்டத்தில் வெற்றி பெற்று தொடர்ந்து எளிய மக்களுக்காக இன்னைக்கு டேட் வரைக்கும் ஒரு எளிய மக்களுக்கு தமிழ்நாடு அளவில் எங்கே பிரச்சனை நடந்தாலும் அதற்கு முதல் குரலாக ஐயாவோட குரல் தான் இருந்திருக்கு. அப்படி ஒரு மனிதரை பற்றி பேசுறதுல நான் ரொம்ப 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 பெருமைப்படுறேன். சமீபத்தில் ஐயாவுக்கு தமிழ்நாடு அரசு தகசால் தமிழர் அப்படிங்கிற ஒரு விருது கொடுக்குறாங்க. அந்த விருது கூட ஒரு 10 லட்சம் ரூபாய் பணமும் கொடுக்குறாங்க. ஐயா செய்கிற காரியம் இருக்கு தெரியுமா? எந்த மனுஷன் அப்படி செய்வான்னு எனக்கு தெரியல. அந்த 10 லட்சம் ரூபாய் கூட 5000 ரூபாய் சேர்த்து 10,05,000 ரூபாய் சிஎமோட நிவாரண நிதிக்கு கொடுக்குறாரு, டொனேட் பண்ணுறாரு. அவர் அப்படிதான், ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் அப்படி தானே இருப்பாங்க. ஏழையின் பங்காளிகள் அவங்க தானே. ஒரு ஏழைக்கு எளிய மக்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை வருதுன்னா அவங்க தான் முதல் குரலாக இருப்பாங்க. அதோட வெளிப்பாடு தான் அது. இப்படி நம்ம மத்தியில் வாழ்ந்து இன்னைக்கு நம்மளை விட்டு நீங்க இருக்காரு ஐயா அவர்கள். அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். அந்த மனுஷனை அவர் வாழ்ந்த காலத்தில் நாமளும் வாழ்ந்தோம் அப்படிங்கிறதுல நாம் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அரசியல் களத்தில் அவர் விட்டு போன இடத்த அவருடைய கனவு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? எளிய மக்களோட அந்த வாழ்க்கை மேம்படணும், அவங்களுக்கு நடக்கிற அநீதிகள் தடுக்கப்படணும். இதெல்லாம் அவருடைய குறிக்கோள், அவருடைய நோக்கம். அந்த நோக்கத்தை தான் விஜய் அவர்கள்லாம் அரசியலுக்கு சரி பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நம்ம விஜய் சாருக்குமே நம்ம ஆதரவு கொடுக்குறோம். கண்டிப்பா விஜய் அவர்கள் நிச்சயம் ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்களோட அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையாக தான் தொடர்ந்து விஜய் சாருக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம். கண்டிப்பா இந்த தமிழ்நாடு ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய கனவை நிறைவேற்றும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த நம்பிக்கையோட நாம் எல்லாரும் பயணிப்போம். நன்றி.